ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஏர்ட்ரை டெரகோட்டா க்ளே யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறேன். இப்போ நான் ஒரு பாலிதீன் கவர் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு ஒரே ஷீட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். நேச்சுரல் டெரகோட்டா க்ளேவோ அல்லது ஏர்ட்ரை டெரகோட்டா க்ளேவோ யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிராஃப்ட் செஞ்சு முடிச்சுட்டு இந்த கவரை தூக்கி அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடலாம். டைல்ஸ் எதுவும் அழுக்காகாது. இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இதை ஒரே ஷீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் சுருக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கையாலேயே சரி பண்ணி விட்டுக்கிறேன். இது நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம க்ளே கிராஃப்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லாயிருக்கும். பேக் சைடில் வந்து இந்த சுருக்கங்களோட இம்ப்ரெஷன் அப்படியே அந்த க்ளேயில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து ரொக்கோ பிராண்டில் இருக்கிற ஏர்ட்ரை டெரகோட்டா க்ளே நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த க்ளே இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நேச்சுரல் டெரகோட்டா க்ளே தான் இருக்குது அப்படின்னா இந்த கிராஃப்ட்டை செஞ்சுட்டு பேக் பண்ண பிறகு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த க்ளேலேருந்து வேறு ஒரு கிராஃப்ட்டுக்காக பாதி க்ளே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்கிற க்ளே எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் நேச்சுரல் டெரகோட்டா க்ளே யூஸ் பண்ணாலும் இல்லை ஏர்ட்ரை டெரகோட்டா க்ளே யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் இதை கையில் எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ரோல் பண்ணியிருக்கேன். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நம்ம இதை எடுக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மூடி எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. க்ளே ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண பேப்பரை வச்சு ஒரு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மூடி யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன்ல, தேவைப்பட்டதுன்னா இதோட ஓரங்களில் அதுக்கப்புறம் இதுக்கு மேல் பக்கத்துல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை கையில் தொட்டுட்டு லைட்டாக இதை வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு விடணும். க்ளே கிராஃப்ட் செய்ய ஆரம்பிக்கும் போதே ஒரு டம்ளர்லையோ அல்லது ஏதாவது பிளாஸ்டிக் பவுல்லையோ நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கிராஃப்ட் செஞ்சாலும் அல்லது டெரகோட்டா ஜுவல்லரி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் சின்ன சின்ன கீறல்கள் வெடிப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா இம்மிடியேட்டாக தண்ணி தொட்டுட்டு அதை சரி பண்ணிடுங்க. இது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெடிப்புகள் எல்லாம் பெருசாயிரும். அப்புறம் அந்த கிராஃப்ட் வந்து வேஸ்ட்டு தான் ஆகும். இப்போது மறுபடியும் ஒரு சர்க்கிள் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு சிம்பிளான க்ளே வால் ஹேங்கிங் ஐடியா தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2வது பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து பாதி பாதி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட ஓரங்கள்லையும் தேவைப்பட்டதுன்னா தண்ணி யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கணும். அடுத்து திரும்பவும் க்ளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மூடி யூஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹாஃப் மூன் மாதிரியான ஷேப்புக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹாஃப் மூன் மாதிரியான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லலை. இது வந்து ஒரு 2 பீஸ் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஹாஃப் மூன் ஷேப்பில் 2 பீஸ் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இதே இதில் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சர்க்கிள் ஷேப்பில் 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதில் ஹோல்ஸ் எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒருவேளை இது ட்ரை ஆயிடுச்சுன்னா ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல்ஸ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான த்ரெட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாகவே இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து நான் ஒரு எம்ரி ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களில் அதுக்கப்புறம் மேல் பக்கத்துலேயும் பேக் சைட்லேயும் நான் வந்து இதை நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நான் ரப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கக்கூடிய கிரிம்சன் ரெட் எடுத்து கலர் பண்ணிக்கிறேன்.
இதில் வந்து நம்ம பெயிண்ட் தான் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. டெக்கோ பேஜ் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மண்டலா ஆர்ட் தெரியும்னா மண்டலா ஆர்ட் பண்ணலாம். இல்லை வர்லி பெயிண்டிங் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். நான் என்ன மாதிரி செஞ்சுருக்கேன்னா, கிரிம்சன் ரெட் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் ஓரங்களில் கோல்டன் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே க்ளே வார்னிஷ் யூஸ் பண்ண போகிறேன். க்ளே வார்னிஷ்க்கு பதிலாக யூவி ரெசின் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னா வார்னிஷ்லேயே மேட்னு இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸி டைப்பில் வேணும்னா கிளாஸ் வார்னிஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வார்னிஷ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சைஸில். இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இது நம்ம டச் பண்ணாலும் எதுவும் ஆகாது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நான் இன்னொரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னா, அதில் வந்து லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலலாம் ஒயிட் கலரில் இருக்கோ அந்த இடம் எல்லாம் இன்னும் ட்ரை ஆகலை வார்னிஷ். இது நம்ம டச் பண்ணோன்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அப்படியே அதில் தெரியும். அதோட இது கையிலையும் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம இதை எதுவும் செய்யக்கூடாது. இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸ்ப்ரே வார்னிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வராது. ரொம்ப குயிக்காக இந்த கிராஃப்டை நீங்கள் முடிச்சிடுவீங்க. அடுத்து இதை ஹேங் பண்ணுறதுக்காக எல்லோ கலரில் இருக்கக்கூடிய த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி த்ரெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது நைலான் த்ரெட். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து காமிச்சிருக்கிறது வந்து இது வந்து பைப்பிங் த்ரெட், காட்டன் த்ரெட் தான் அது. எந்த த்ரெட் உங்ககிட்ட இருக்கோ இல்லை சாட்டின் ரிப்பன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம வாலில் ஹேங் பண்ணலாம். ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிற இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி க்ளே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்ஸ் என்னங்கிறத கேளுங்க. நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.